மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை நான் வைத்து ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அது காரியம் எப்படி இருக்கும்? ஏன் என்று சொன்னால் அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கும் போதுதான் என் வாழ்க்கையிலே அவர் நல்லவர் காரியங்களை செய்கிறார். இன்னொன்று அவர் நல்லவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் நாம் காண்கிறதை நாம் காண்கிறதுக்கு முன்பாகவே நாம் எதை காண்போம் என்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த வினாடியை நாம் காண வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்ததனால தான் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்மளை விசாரிக்கிற ஒரு உண்டு என்று சொன்னார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் கண்ணிமையை போல நம்மளை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்று நான் சொன்னால் நாம் செய்கிற காரியத்திலே நாம் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்கிற ஒரு விசுவாசத்துடன் கடந்து போவேன் என்று சொன்னால் நான் கடந்து போகிற பாதை எப்படியாப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் நம்ம நடத்துகிற தேவன் நம்மளோடு ஏன் என்று சொன்னால் நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:7 எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் சொந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். முதலாவது நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மகனாக இருக்க வேண்டும், மகனாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை என்ன செய்ய சொல்றாரு? கூப்பிட சொல்றாரு. நான் முதற்களவிலே நான் எப்படிதான் கூப்பிட்டாலும் ஆண்டவர் தெரிய செய்ய மாட்டார் என் வாழ்க்கையில். ஏன் என்று சொன்னா உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதே அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னார். அந்த வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் உன் உள்ளான இதயத்தை காண்கிறேன் என்று சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து வைத்திருக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். வேற எந்த மனுஷனும் அறிய முடியாது. என் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவாரேயானால் நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதைகளிலே நமக்கு முன்பாகவே அவர் சேவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னார், நம்மளை அழைத்த தேவன் உண்மை. அவர் நம்மளை அழைத்ததால் தான் இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? நான் நம்பிக்கை வைக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்க வேண்டும் சொன்னால், நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால், நான் எதை வாஞ்சிக்கிறேனோ ஆண்டவர் அதை கொடுப்பார். எத்தனையோ சாட்சியை சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் போது நான் மன்றாடுகிறேன், எனக்கு இது வேண்டும். அதே காரியம் என் வாழ்க்கையில் நடந்த பிறகு அந்த மன்றாடுகள் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடி கஞ்சி நான் அழுகிறேன். அதே காரியம் என் வாழ்க்கையில் நடந்து எல்லாம் சுகமான பிறகு அந்த மன்றாடுதல் அதை கிட்டி சேர்கிற அந்த இன்னும் நான் அவரோடு கூட இணைந்து நடக்கிற அந்த என்ன வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் பிரச்சனை வரும்போது என்னை தேடு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. எல்லா நேரமும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். அதான் சொல்றேன்,
நான் அவரையே சார்ந்திருக்கிற மகனாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் நம்மளை விசாரிக்கிறதாக இருந்தால் நம் வாழ்க்கையிலே கடந்து போகிற பாதையிலே மெய்யாகவே ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை திருப்பி காணி செய்வார். ஏன் என்று சொன்னார், நம்மை அழைத்தது உண்மை. இந்த வசனம் என்ன சொல்லுது நமக்கு? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் என்று சொன்னால், கர்த்தரை நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நான் எப்படி நம்புறது? நேற்று ஒரு சகோதரர் கால் பண்ணார். அவர் அண்ணன் சிலடா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும், 3 ப்ராப்ளம். அவர் அண்ணா எவ்வளோ பேச சொல்லுவார், என்ன இன்னும் ஆபரேஷன் பண்ணல, என்ன ஆபரேஷன் பண்ணல. நேற்று எனக்கு ஒரு காலையில் கால் பண்ணார், ஆனால் இன்னைக்கு 6 மணிக்கு ஆபரேஷன் சொல்கிறாங்க. நாங்கள் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். தொடர்ந்து என்னோட பேசிட்டு இருக்கிறார், சில காரியங்கள் அவரோட பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவங்க. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், உங்க அண்ணன் வீட்டுல போகும்போது எப்படி போனாரு? வீட்டுல போகும்போது எப்படி போனாரு? நடந்துதான் போனாரு. உங்க அண்ணன் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது எப்படி கூட்டு போனீங்க? முடியாம நடந்துதான் கூட்டு போனோம். உங்க அண்ணன் நான் கேட்கல, வீட்டுல இருந்து போகும்போது எப்படி போனாரு? நடந்து போனாரா? திருப்பி நடத்த வீட்டுக்கு வருவாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ விசுவாசிக்கிறியோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ எதை வாங்கிக்கிறாயோ அதை கொடுப்பேன். இன்னைக்கு காலையில இந்த சாப்பிடுறாரு, ஆனால் ஆபரேஷன் முடிஞ்சிச்சுல படத்தோட அனுப்பிக்கிறேன். அண்ணன் கண்டு திறந்து பார்க்குறாரு. 3 படம். நேற்று 6 மணிலேருந்து 6 மணிக்கு ஆபரேஷன் பண்ணுவோம். இன்னைக்கு காலையில் பார்க்குறேன். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் எதை நமக்கு காண்பிக்கிறாரோ, நாம் எப்படி ஆண்டவரோடு கட்டி சேரும் நினைக்கிறாரோ, அதை நாம் அவருக்குள்ளாக கடந்து போக வேண்டும் சொன்னார். நம்மை கீழாக்க மேலாக்க தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். டாக்டர் எதுவும் சொல்லலாம், நீ எதை விசுவாசிக்கிறாய், அது வாழ்க்கை. ஏன் என்று சொன்னார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரியா, வாக்கு மாற மாட்டாங்க. நம்ம வாக்கு கொடுத்தா மாதிரி போயிருவோம், ஆனா அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், வாக்கு மாற மாட்டாங்க. உன்னை கீழாக்காமல் மேலாக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். கண்டிப்பா அவனை மேலாக்குவார். ஏன்னு சொன்னார், உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டி நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கும்போது நாங்கள் அதை கிரியை செய்யும். அதனால சொல்றேன், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் முழு இதயத்தோடு, என் முழு மனதோடு நான் தேடுவேன் என்று சொன்னார். உனக்கு முன்பாக எது இருந்தாலும் வாய்க்காமல் போகும். நிறைய விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கு ஜெபத்துக்கு. ஏன் என்று சொன்னார், நம்மளை அழைத்தவர் உண்மை நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார், நீ ஒரு வார்த்தை சொல்லு, வேலைக்காரர் சுத்தமாக சொல்லு. எனக்கு வர அழைப்பு என்ன நம்ம வருது, பசங்க நீங்க இங்க தான் ஜோம் பண்ணுங்க, அங்க எனக்கு சுகம் இருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். உன் வாழ்க்கையை நீ விதைக்கிறதை கண்ணீரோடு விதைப்பையானால் நீ அறுக்கும் போது கம்பீரத்தோடு அறுப்பாய். ஏன் என்று சொன்னால், நீ விதைக்கும் போது நீ எதை புலம்புகிறாய், நீ விதைக்கும் போது எதை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ விதைக்கும் போது எல்லாராலும் நீ ஒதுக்கப்பட்டிருப்பாய். ஆனாலும் கம்பீரத்தோடு நீ அறுக்கக்கூடிய நாள் வரும். ஏனாண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீ நடக்கிற அந்த காலம் உனக்கு கம்பீரத்து. அதனால சொல்றேன், எல்லா நேரத்திலும் ஏனாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டாயாக சொன்னால், உன் வாழ்க்கையில வருகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை நடத்துகிற தேவனாக இருப்பார். என் முதற்கனவிலே நான் ஆண்டவரை தேடுவேன் என்று சொன்னால் உனக்கு அற்புதம் நடக்காது பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னால், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒரு மனுஷனை குறித்து நான் பேசவில்லை. தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படியாப்பட்டவர் எனக்கு தெரியும். புதுசாக உங்களுக்கு நான் சொல்ல போறது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் என்று. அப்படியாப்பட்ட இரட்சகரை நம்
நம் சொந்த ரட்சகராய் கொண்டிருப்போம் என்று சொன்னார், நம் வாழ்க்கையிலே நமக்கு வருகிற உபத்திரவத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருப்பார். நான் முதல் அலுவலியோடு பேசிக்கொண்டு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு சகோதரன் வந்தார். அதை வச்சு படாசு அவர் சர்மால இருந்து வந்தார். ஒரு 10 நிமிஷம் கூட நான் பேசல, ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேன். அவருக்கு வந்ததே இல்லை, விட்டுட்டு திடீர்னு மோட்டர் சைக்கிள் வந்து நின்றுட்டு உள்ள வந்தாரு. என்னோட அந்த பேட்டில் வச்சுலாம் பார்த்துட்டு சொன்னாரு. என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், அன்பு எங்க கிடைக்கும் கேட்டார். நீங்க மௌனமா தான் பார்க்குறீங்க, இதுங்க தான் நானும் வரேன். ஏங்க சிரமமாக ஒரு மனுஷன் மோட்டர் சைக்கிள் இங்கே வந்து எனக்கு வந்து நான் அப்போதான் வேலை முடிச்சு வந்துட்டு வெளியே நிற்கிறேன். அன்பு எங்கே கிடைக்கும்? அன்பு உங்கள்கிட்ட தான் இறக்கும். அன்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு, வெளியில இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கவலை இல்லை. என் வேதம் சொல்லுகிறது, நான் சொன்ன ஒரு வார்த்தை, என் வேதம் சொல்லுகிறது, உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு தெரியுமா அன்பு வேணும்? நான் சொன்னேன், உனக்கு அன்பு வேணுமா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சுக்கலாம். அவர் அழைப்பு கொடுத்தாரு. அவர் அழைப்பு கொடுத்ததுனால தான் நீ ஏன் நிக்கிறப்ப அப்படின்னு. இல்லைன்னா சரமணம் எதுக்கு வந்து ஏன் கேட்கிற அன்பு? உனக்கு வேற யாருமே அங்கே அன்பு கேட்கறதுக்கு? என் தேவன் அன்பானவராக இருக்கிறதுனால தான் அந்த அன்பை தேடி நீ வந்திருக்கிற. பேசத்து ஒரு 5 நிமிஷம் ஆண்டோட வசனத்தை குறித்து சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் தோற்றப்புறத்தில் இருந்திருப்போம், தோற்றப்புறத்தில் வாழ்ந்திருப்போம். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன், அந்த சகோதரோட நான் பேசுறதுக்காக சொல்றேன். உன் தாய், நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்க, உன் தாய் காண்டா. இன்னைக்கு காண்டானா யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அந்த அதனால காண்டான்னு சொல்லுவாங்க. பால் தூக்கி வராது, இங்கிட்ட 6 காலம் தூக்கி வருவாங்க, காண்டால மாதிரி தூக்கி வருவாங்க. காண்டா அப்படியே வளையும். உன் தாய் அந்த காண்டா மாட்டி பாலை சுமந்து மரம் வெட்டி பாலை கொண்டு வந்து அந்த ஸ்டோர்ல ஊத்தி அவதியாக ஒடியாந்து, நாங்கெல்லாம் தோட்டப்பட்டு இருந்தோம், அதனால ஒடியாந்து தன் பிள்ளைகள் பட்டியாக இருப்பார்கள் சொல்லி அவசரமா சமைச்சு உங்களுக்கெல்லாம் உணவை கொடுத்த தாய் இன்னைக்கு எங்க இருக்காங்க? என் வேதம் சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு தாய் எங்க இருக்காங்க? கண்ணில் தண்ணி ஊத்துது. பிரியமானவரே, நம்மளை அழைத்தவர் தேவன் உண்மை உள்ளவர் என்று சொன்னார். நமக்கு போதிக்கிற காரியத்திலே நம்மளை நடத்தவார் என்று சொன்னார். நாம் பிறருக்காக நம்ம ஜெபிக்க போது அற்புதத்தை வேதம் சொல்லுகிறது, உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்லுகிறது. உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட ஒரு இருக்கிறார் சொன்னாக்கா என்னாண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் சொன்னேன், உனக்கு அன்பு வேணுமாப்பா? அன்பு உங்ககிட்ட தான் இருக்கு, வெளியில இல்லை. நீ அன்பை நீ தேட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் வாழ்வாடுவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, தன் பாவங்களை அறிக்கிறவன் நீ எல்லாவற்றிலும் தோல்வி அடைகிற. நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எல்லாவற்றையும் தோல்வி அடைகிற. உன் வாழ்க்கையில உனக்கு தோல்வி, நீ செய்கிற வேலையில உனக்கு தோல்வி, நீ கடந்து போகிற பாதையில உனக்கு தோல்வி. நான் ஆண்டவராக சொல்கிறார், எப்பொழுது என்னை தேடி நீ வருகிறியோ அன்னைக்கு உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் சொன்னார். நான் சொல்ல வேண்டிய சொன்னேன், ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நீ பார்க்க வேண்டும் சொன்னாங்க. இப்ப நான் பேச முடியுமா? கேட்க முடியாது. உனக்கு அன்பு தான் வேணும், வா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தாயா பக்கம் போறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன கேட்கிறேன், எப்படி பாசம்? அது வரைக்கும் அண்ணன் அப்புறம் பாசம். தேவனுடைய கண்கள் பூமி எங்க உலாவிட்டியா? நான் சொன்ன வார்த்தை, என் தேவனுடைய கண்கள் பூமி எங்க உலாவிட்டு
அவருக்கு விரோதமான காரியம் ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைவான காரியம் எதுவும் இல்லை. ஏன் என்ன சொன்னார், நீ எங்க இருந்து வருகிற, என்ன செய்யற, எங்க போறதெல்லாம் தெரியும். அதனால சொல்றேன், என் கண்கள் அந்த கண்கள் பூமியில் உருவாகிட்டு, நான் எதை விதைக்கிறனோ அதை நான் அறுப்பேன். என் வாழ்க்கையில நன்மைகளை நான் விதைக்கிற மகனாக இருப்பேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இலக்கை நான் நிச்சயமாக கண்டடைவேன். எப்பொழுது என் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். அதனால சொல்றாரு, எல்லா நேரத்திலும் என்னை சார்ந்தேன்னு சொல்லுகிறார். இந்த குறிப்பிட்ட நேரம் இல்லை, இந்த 2 மணி நேரம் இல்லை, எல்லா நேரத்திலையும் நான் அவரை சார்ந்திருக்கிற மகனாக இருக்க வேண்டும் இருக்கிறார். அப்பொழுது நான் என் வாழ்க்கையிலே நான் கடந்து போகிற பாதையிலே எனக்கு செவ்வையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த காலகட்டத்திலே நம்ம வியாதிசர்களாக அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாங்கள் ஏற்படுத்த விண்ணப்பங்கள்ல ஆண்டவர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு சகோதரர் காலைல நான் திடீர்னு ஒசா பண்றேன், ஐயா சோதனையா எங்க இருக்கீங்க அப்படின்னு. திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த ஒசா திருப்பி வருது. சார் சோதனை சார், நான் இப்பதான் அழுதுகிட்டு இருந்தேன். திருப்பி நான் கேட்கிறேன், ஏன்னு நான் குவாந்தாங் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேயே எனக்கு அப்புறம் விட்டு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த காட்டு அந்த டைமு எல்லாம் அந்த வெட்டே பண்ண முடிச்சு அதை விட்டுட்டாரு. நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு யாருமே இல்லைங்க ஆதரவுக்கு, என் கையில் ஒரு காசு இல்லை. நான் என்ன செய்வதுன்னு தெரியாம தடுமாறிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிட்டு, நான் புதுசாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுனால என் குடும்பம் என்னை ஒதுக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உடனே அவருக்காக ப்ரே பண்ணிட்டு என் நண்பர் மூலியமா அவருக்கு உதவி செய்யணும். திருப்பி அவர் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரிப்ளை பண்ணாரு. ரொம்ப நன்றி பாஸ்டர். இன்னைக்கு நான் சேச்சி வரதவனுக்கு மோசம் பண்ணாரு. பாஸ்டர் நான் ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வெகு விரைவில் உங்களுக்கு பார்ப்பேன் அப்படின்னு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பை நான் எப்பொழுது பிறருக்கு நான் பகிரணும், அப்பொழுதாக ஆண்டவர் உயர்த்துகிறது. யாருமே தெரியாத ஒரு நபருக்கு ஆண்டவர் எங்கிருந்து யாரும் வெளிப்படுத்துறாரு. நான் அவருக்கு ஒசா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் கலங்கி அழுந்துகிட்டு உட்காந்துருக்க பசங்க வீட்டுல, நான் சாப்பிடல பசங்க அப்படின்னு எப்படி இருக்கும் அதை நம்ம கேட்கும். நான் வியாதியில் இருக்கிறேன், என் குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சுட்டு பசங்க நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்தால் எல்லார் மத்தியிலும் உயர்த்தி கொண்டு வருவார். எப்பொழுது முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொண்டு அன்றைக்கு உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். நான் சேச்சி வரணும் மோசப்பட்டார். நான் வெகு சீக்கிரத்தில் வந்து சந்திப்பேன். ஏன் பிரியமானவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? நான் அசைக்கப்படுவது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எல்லா காரியத்திலும் நாம் அசையாதபடி இருப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் வாக்குத்தத்தத்தை கடைபிடித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னார். நம்ம யாரும் அசைக்க முடியாது. அசைத்து பார்க்க யாராவது வரலாம், அசைக்க முடியாது. ஏன் என்று சொன்னார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் இந்த ஆண்டிலே ஒரு காலமும் அசைக்கப்படுவது. ஓகே, ஏன் என்று சொன்னா, நம் வாழ்க்கையில வருகிற துயரமா துன்பமா எல்லாவற்றிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அசையாமல் இருப்போம் என்று சொல்லி தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆட்சி தேர்ச்சி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுகிறது உன்னை போட்டு நேசிக்க ஆள் இல்லாம வெளியே ஆளுங்க கடக்கி கொண்டிருக்கிறார். நேசிக்க ஆள் இல்லாம அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீரால் தன் படுக்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போதுதான் பெரிய காரியங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவோ எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தேன்,
மீட்டெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? அதான் முதல்ல சொன்னேன். நான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், நமக்கு அற்புதம் நடக்கிறது, நமக்கு அடையாளங்கள் நடக்கிறது, அதை பெற்றுக்கொண்டனா திரும்ப என்ன செய்கிறோம்? பழைய நிலையை திரும்பி கொண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லா நேரத்திலும் என்னை சார்ந்திருப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே. ஏன் என்று சொன்னால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் புது சிஷ்யா இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறனா எப்படி நம்மை புது சிஷ்யாக மாற்றிக் கொள்வது? வேதம் சொல்லுகிறது, பாடுகள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் நம்மளோடு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லல பரவாயில்ல, நம்ம அவரை எந்த கேள்வி கேட்கலாம்? ஆண்டவர் சொல்றாரு, பாடுகள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. உனக்கு பாடு வரும், நீ திடன் கொள்ளு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா காரியம் உனக்கு வாய்க்காமல் போகும். ஏன் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே நாம் சார்ந்திருக்க வேண்டியவரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால், நமக்கு வருகிற உபத்திரவத்தில் நம்மை ஜெயித்து கொடுத்து நடக்கிறது. வியாதிஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது சுகம் எனக்கு வைப்பு சொல்லிட்டாரு. அப்படி என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவராக சொல்லிக்கிறார். இந்த ஸ்தலத்திலிருந்து நம்ம எத்தனையோ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மெய்யாகவே பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். மெய்யாகவே பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நான் பார்க்கிறது யார் பார்க்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்க்க. வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் நமக்கு என்னத்தை போதிக்கிறார். சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும், சத்தியத்துக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும், அவருடைய தரிசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்று நமக்கு போதிக்கிற நம் ஆவிக்குரிய தகப்பனாருடைய கரங்களை பிடித்து நாம் நடப்ப வேண்டும் சொன்னால், நம் வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியத்திலும் நமக்கு கை கொடுக்க தேவைப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நான் உதட்டளவிலே என் ஆண்டவரை தேடாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லை. மனிதர் கொடுக்கிறார் அந்த நேரம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லா நேரமும் அதுதான் வேணும் சொல்லுறதுல. இதோ சிறுவனை காண்கிற ஒரு தூங்குறதம் நம்ம கொடுத்து உனக்கு தெரியும். சொல்லுது, இதோ சிறுவனை காண்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை சொன்னா, நம்மளுடைய எல்லா நேரத்திலும் கவனிக்கிற ஒரு உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தவிர யாரும் முடியுங்களா? ஒரு தாய் இந்த உலகத்திலே உலக பிரகாரமாக ஒரு தாயே நம்மளை பேச்சு ஆட்சி நடத்துவார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தீட்டுகிறது போல நான் ஒரு தாயோட பாசம் எப்படி எங்க வச்சுட்டோம். அந்த தாய் நம்மளுக்காக முடிச்சுதான் வரும். இல்லைன்னா அந்த கதவு பேச கவனிச்சுருப்பாங்க. அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த வெளியில போறவங்க தனியாக ஒரு சாப்பாடு கொஞ்சம் போட்டு அதை மனசுல வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அந்த காலத்தில் முடிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு வாரமா அந்த சாப்பாடு இருக்கும். ஏன்? ஒரு உலக பிரகமா நம்மளோட தாயே நமக்கு இவ்வளவு அன்பு செலுத்துவார் என்று சொன்னால், நம்மளை இந்த பூமியிலே நம் பாவங்களை கழுவி நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுக்காக ரத்த சிந்தின நம் தேவன் நாம் வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாது. ஆண்டவர் மேல் நான் வைக்கிற நன்மை பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கை பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், நீ இருக்கிற நாட்கள் மோசம் பண்ணாது. வாழ்க்கையை நான் ஐஸ்வர்யத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது என் ஐஸ்வர்யத்தின் தேவனை எனக்குள்ளாக கொண்டு வர முடியும். ஐஸ்வர்யத்தின் தேவன் எப்பொழுது என்னோடு கூட பயணிக்கிறாரோ அன்றைக்கு தான் என் வாழ்க்கையிலே நான் செழிப்போடு தேவன் ஐஸ்வர்யவான் என்று நான் நினைக்கிறேன். என் தேவன் எல்லாவற்றுக்கும் சம்பூர்ணமானவர் நினைக்கிறோம். ஆனால் அவரை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதுதான் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை. உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். யார் ஏன் உலகத்துல கொடுத்தா திருப்பி கேட்பான். ஒரு திருப்பி வாங்கிப்பாரு,
பட்டம் வாங்கிட்டு வச்சுக்க, அவளை கண்டு நம்ம ஓடி ஒழியும். ஏன்னா நம்ம ஒரு தேதி சொல்லுவோம், நம்ம எல்லாம் உலகத்துல தான் இருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, உலகத்துல இருக்கிறதை காட்டி நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் சொல்றோம், உலகத்துல இருக்கிறதை காட்டிலும் நமக்கு விசேஷமான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் உலகம் நம்மளை பார்க்காமல் ஏன் என்று சொன்னார், நாம் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருப்பாரே என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே உனக்கு வருகிற எல்லா காரியத்திலும் உன்னோட தேவைகளாக இருக்கட்டும், உன்னுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை மேலாக்கி இப்போது முழு இணைப்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவர் அதான் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க நிறைய பேர் சொல்றது இல்லை, உலக பிரகாரமாக எவ்வளவு பெரியவர்கள் சொல்லலாம். அவர் என்னை காண்பது தேவனாக இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறதாக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறது தேவனாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் என்னை காண்கிறார் என்கிற பயம் எனக்குள்ள இருக்கும்போது நான் இப்படி போய் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், போய் நான் அருகிருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க உங்க முழு இதயத்தோட ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இருந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் சகாயர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அவரோட பாதத்தை பிடிச்சி நீங்க மன்றாடி பாருங்க, உங்களோட தேவைகள் சந்திக்கப்படுறாங்க. அப்படி சந்திக்கப்படலாம். நீங்க என்ன கேட்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் செய்யறதுக்கு லேசான காரியம். புலம்பல் 3:25. புலம்பல் 3:25 மொத்த வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆமென். எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணுமா? அவருக்கு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? இன்னைக்கு காத்திருக்கணுமா? சமுத்திர டிராபிக்ல கூட நிக்காம ஓடிடுவாங்க. ஏன்னா நமக்கு வேலை 8 மணிக்கு, நம்ம என்ன செய்யறோம்? 8 மணிக்கு வேலை, நம்ம 7:55 கிளம்பினாக்கா அப்ப என்ன பண்ண முடியும்? நமக்கு உலக பிரகாரமான காரியத்தை உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். உலக பிரகாரமாக நமக்கு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? உலக பிரகாரமாக நம்ம போகிற வாகனத்துல போகிற நமக்கு இவ்வளவு ரூல்ஸ்கள் இருக்கு, இத்தனை லைட்டுகள் இருக்கு. நமக்கு வேலை 8 மணிக்கு, நான் 7:55 வெளியாகி என்ன லைட் நிக்கிறது? நான் எப்படியாவது ஷேர் பண்ண முடியல. இப்ப நான் ஓடிதான் இங்க வேதம் சொல்லுகிறது. திருப்பி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராக. அப்படின்னா முதலாவதாக நான் அவருக்கு காத்திருக்கிற மகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னா என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இலக்கிலே என்னை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சில நேரங்களிலே நான் காத்திருக்கிறது நல்லது. ஏன் என்று சொன்னால் நான் காத்திருக்கும் போதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் சம்பூர்ணமாக பெற வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறது. நான் அவருக்காய் காத்திருக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம பொறுத்திருக்கலாம். சமயத்துல வீட்டு சமைக்கும் போது கூட அவசரம் சமைச்சிட்டு பக்கம் சீக்கிரம் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு முட்டை பொரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆயிருக்கு, 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்கு. எனக்கு முடியாம வெறும் சாம்பார் கூட சாப்பிட்டு ஒரு முட்டை பொரிச்சு கொடுக்குறது அதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு முட்டையை பொரிச்சு அதுக்கு அழகுப்படுத்துவாங்க. அதுக்கு அழகுப்படுத்தி எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு மகன் கழுவி நாள் வந்தோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்றார், தமக்கு காத்திருக்கணும்னு சொல்றாரு. எப்படி திசையா வருமா?
நான் 8 மணி வேலைக்கு 7:20க்குள்ள 7 மேக்ஸிமம் 7:20க்குள்ள கம்பெனி உள்ள இருப்பேன். 7:20க்கு 7:30 மணி ஆயிடுச்சு வச்சுக்க, நான் வேலைக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலே சமயத்தில் போய் என்ன பண்ண மாட்டேன், ஸ்கேன் பண்ண மாட்டேன். இதுல அன்னைக்கு நான் ஸ்கேன் பண்ணலன்னா அன்னைக்கு வந்து சாப்பாடு இருக்காது எங்களுக்கு. வந்து இந்த ஸ்கேன் பண்ணது தான் வந்து எங்களுக்கு அந்த போகும். நான் பார்த்தா உள்ளுக்கு வேலை செஞ்சுப்பேன். என் போஸ் வந்து கேட்பாரு, நீ வேலைக்கு வந்துட்டு ஸ்கேன்ல அந்த இதில் உன் பேர் சொல்லியிருக்காரு, மறந்துட்டேன், திருப்பி போய் ஸ்கேன் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா திருப்பி நான் ஸ்கேன் பண்ணாக்கா நான் எத்தனை மணிக்கு ஸ்கேன் பண்ணுமோ அதான் போகும். என் பாயிண்ட் சொல்லி 250 வெட்டி வருது. உலக பிரகாரமாகவே இவ்வளவு ரூல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பயணிக்கிற நம்மளுக்கு எவ்வளவு ரூல்ஸ் வச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க. நம்ம உலகத்திலே வாழுகிற ரூல்ஸ் இருக்கிற கம்பெனில முடியாது, எங்களாலே தாக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு ரூல்ஸ் 100% ரூல்ஸ். அந்த சர்டிபிகேட் எடுத்ததுக்காக எங்களாலே முடியல. அந்த டீ டைம் 20 நிமிஷம் உட்காரோம், சாப்பாடு டைமுக்கு 1/2 மணி நேரம் உட்காரோம், அவ்வளோதான். அந்த நேரம் நின்றுதான். உலக பிரகாரமாகவே நம்ம இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னா நான் ஆண்டோடு பயணிக்க நினைக்கிறவன் அவர் எவ்வளவு ரூல்ஸ் வச்சுருப்பாரு. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னாங்க. அதுதான் சொல்றேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரால் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சொந்த பிள்ளைகளாக நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று சொன்னார். நாம் எப்படி இருக்கிறோம்? அதான் சொல்றேன், இந்த கருவை தந்து உள்ள வந்து ஆண்டோட பிரசனம் போல ஓடும் என்று சொன்னார். நாம் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் கொடுக்க வேண்டும் சொன்னார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கொண்டு செய்வார். யாருக்கு இல்ல வேதனை, யாருக்கு இல்ல பாடு, யாருக்கு இல்ல நிந்தனை. ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலும் நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை உயர்ந்த அடக்கத்தில் இருப்பேன். நீங்கள் சோர்வடையும் போது நான் உங்களுக்கு நான் பலனாக இருப்பேன், ஆரணாக இருப்பேன் என்று சொல்றார். ஏற்றுக்கொண்டார். நாம் வாழ்க்கையிலே நாம் எதை இழக்கிறோமோ அதை இழக்க முடியாதபடி நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை மேலோங்க செய்கிறது. இந்த உலகம் எதோ சொல்லும், ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் தொடர்பு. ஆண்டவர் சொல்றார், நாம் எது முடியாது நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்றார், இதான் வாழ்க்கையில் தொடர்புறார். ஏன் என்று சொன்னார், நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறோமோ, அவரை அவரோடு கூட பயணிக்கிறோமோ, அன்றைக்கு வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற இலக்கு யாருக்கும் கிடைக்காத சம்பூர்ணமாக இருக்கும். ஏனென்று சொன்னார், உலகத்திலே நாம் காணுகிறது நம்மை விட்டு கடந்து போக பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நமக்கு இதுதான் என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதை காட்டின ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவார். ஏன் என்று சொன்னார், நமக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரியவராக இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம்? சகோதரோட பேசிக்கொண்டிருந்தேன் போல நான் ஒரு வார்த்தை வந்து கேட்டேன், இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் உள்ளே பிரவேசிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். 3 வாட்டி சொன்னேன். அவர் திருப்பி என்ன கேட்கிறார் அப்படின்னா என்ன? திரும்ப சொல்லுகிறேன், இதோ வாசப்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று என் ஆண்டவராக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அவரு தெரியல அப்படின்னா நான் சொன்னேன், ஐயா உன் உள்ளத்தின் கதவை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். நீ எப்பொழுது உன் உள்ளத்தின் கதவை திறந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை முழுமையாக நீ ஒப்பு கொடுப்பாயோ, அன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ கடந்து போகிற பாதைகள், உனக்கு வருகிற நிந்தை, உனக்கு வருகிற வேதனை, உனக்கு வருகிற துன்பம், உனக்கு வருகிற எல்லா காரியத்திலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொன்னார். இது யார் ஊர் சொன்னது? அவர் எனக்கு இன்னும் ஒரே மாதம் உன் வீடு ஒன்று போயிடும்.
அதுக்கான அறிகுறி இப்ப வந்து சொல்லுது. உண்மையா படி. இதெல்லாம் யாரு உங்கள்கிட்ட சொல்லுது? நான் உங்கள்கிட்ட பேசுறதே இல்லையே. அப்புறம் எப்படி பண்ணி எனக்கு கால் பண்ணாரு? பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொன்னார். உனக்கு வருகிற நிந்தைகள், உனக்கு வருகிற அவமானங்கள், உனக்கு வருகிற வேதனைகள், அது வரதுக்கு முன்னதாகவே உனக்கு எச்சரிக்கை தந்துட்டு கொடுத்துருவார். ஏன் என்று சொன்னார், நான் சார்ந்திருக்கிறதால இயேசு கிறிஸ்து. நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வையை நான் போத்திக் கொண்டு வாழ முடியாது. பிரியமானவர்களே, நான் அந்த மனசுக்கு பேச நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு என் வாழ்க்கையை நான் நடத்தவேன் என்று சொன்னார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு. நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருப்பார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய சித்தம் வைத்திருக்கிற காரியத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுக்கலனாக்கா அது நடக்காது. சும்மா ஒரு சொல்லி கொடுத்துருந்தா அப்புறம் முடிவா யாராவது பரவாயில்ல. ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது எதவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முறியடித்து உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்மை அழைத்த தேவன் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நம் வாழ்க்கையை நாம் ஜெயித்து பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு எந்த துன்பமும் இல்லை, வீட்டில் இந்த போறீங்க சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிந்தைகள் உண்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலன் பவுல். ஆமா தானே? எவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் எழுதும்போது என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியர்கள் சொல்றாரு. நீங்க வெள்ளடிச்ச கலர் சொல்றாரு. வேதம் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது? வேதம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவன் ராஜ்யத்தை நீதி நமக்கு தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நமக்கு அவர் வைத்திருக்கிற கிரீடம் ஒரு தலைமை. அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தாங்க என் தலையை மீது கொடுக்காம அவர் கையில வச்சுட்டு இருக்காரு. கிரீடத்தை யார் தலையில் வைக்கிறது? நான் ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் என் ஆண்டவராகிய தேடுகிற மகளாக இருப்பேன் என்று சொன்னார், என் வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக நான் தான் இருப்பேன். என்ன சொல்லுங்க, எல்லா நேரத்தையும் சார்பு சொல்றாரு. எப்பொழுதும் அதான் சொல்ற, விழித்திருந்து எனக்காக ஜெபம் சொல்றாரு. எப்பொழுது விழிப்பார்கள் சொன்னாரு. எப்படி விழிப்பார்கள்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அவர் நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருந்தார். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், என்னாகத்தை மறுதளிக்க முடியும். அவருக்கு தெரியாது நம்ம பலவீனமா இருக்கணும். ஏன்னா அவர் கண்டு தானே பூமியில் உழவிட்டு இருக்குது. நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கணும் தெரியாது. நாம் இடுக்கத்திலே கடந்து போனாலும் நம்மளோடு கூட ஒரு நிழல் நம்மளோடு வருது. நம்ம நினைக்கிறோம் நம்ம நிழல் இருக்கிறோம். ஆனா அப்படி சொல்றாரு, உங்களோடு கூட நம்ம பயணிக்கிற தேவனாக இருக்கிறோம். உங்களோடு நிழலாக இருக்குன்னு சொல்றாரு. அவன் கூட யாரை சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே நம்ம விட்டு கடந்து போகிறது ஏகமாக இருக்கும். ஆனால் நித்தியமாக நம்மளோடு கூட இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அது யாரும் தடை செய்யும். நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாம இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்று சொன்னார், நம்மை அழைத்தவர் அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறார்.
நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். நாம் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற உத்தம மார்க்கத்தாராக நாம் எப்பொழுது மாறுகிறோமோ அன்றைக்கு நம் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யலாம். ஏன் என்று சொன்ன வேதம் சொல்லுகிறது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவர் புது சிஷ்யா இருக்கிறார் என்று சொல்லுகிறது. புது சிஷ்யா இருக்கிறார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் நெருக்கத்திலே மாத்திரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடாதபடி எல்லா நேரத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிற மகனாக இருப்பேன் என்று சொன்னார். அவர் என்னை உயர்த்துகிறதை ஏன் என்று சொன்னார், ரோடு கூட இருக்கிறவர் பெரியவர், சிறியவர் ரோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறவங்க நம்மை உம்மட்டமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ இட்டுக்கங்கள், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ வேதம், ஆனாலும் கூட அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவுதான் நம்ம எல்லாரையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். யாரா சொல்ல முடியும்? அடுத்த நாள் சாப்பாடு கூட கஷ்டப்படுற ஜனங்கள் உண்டு பிரியமா. அடுத்த வினாடி நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்டு. அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. நான் தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் கிட்ட பணம் சொல்லக்கூடாது, ஒரு பெற்ற பணம் இல்லை, அவர் கிட்ட நான் என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த நேரம் பார்த்து யோசா பண்ணுவீங்க. என் கண்ணு கலந்து ஆண்டவர் வாழ்க்கையில செய்யும் உண்மையை வச்சு சொன்னார், இதோட ரெண்டாவது சொன்னார், இதோட ரெண்டாவது ஏற்கனவே ஒரு வாட்டி இதே மாதிரி தான் என் படுக்கையில நான் அழுது கொண்டு இருந்தேன். அந்த நேரம் நீங்க யோசா பண்ணுவீங்க, ஒரு வசனத்தோட நீங்க பேசுறீங்க. அவர் எப்படி இருக்காரு எனக்கு தெரியல, ஆனா நான் வசனம் அவர் என்ன தருவார், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் சொல்லி நான் பேசுறேன். அவர் எப்படி இருக்காரு எனக்கு தெரியாது. கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பேசுவது சொல்லி சொல்றார். ஏன் என்ன சொன்னார், நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம். எப்படி அவர்களை கைவிடுவாங்க? கைவிடவே மாட்டாங்க. அவர் நம்மளை அழைச்சதுனால தான் நம்ம எல்லாரும் ஒன்று இருக்கிறோம். அவர் நம்மை வைத்திருக்கிற பெருசு. அதனால்தான் நித்தியமாக அவரோடு கூட நடக்க முடியாத கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது. உங்களை யாரும் அசைக்க முடியாது, நீங்க தான் அசைக்கப்படுறீங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்டோட சமூகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை நம்ம பெருந்ததாக இருக்கும். நீங்கள் வியாதிசருக்காக பிரே பண்ணுவீங்க, அவர் சொல்ல முழு இதயத்தோடு ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை தேடுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். என் முதற்கல்வி நான் ஆண்டவரை தேடாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிறேன்.